Dear students, 19 paramedical degree and pharma D உடைய rank listக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மென்ட் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மான டேட்டை வந்து தெரியப்படுத்த முடியாது. எங்களுக்கு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து எதுவுமே அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கல. சோ நீங்க 2 days once வந்து ஆஃப்னா வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த ஷெட்யூல் கவுன்சிலிங்க பத்தின அப்டேட் வந்து அபிஷியல் வெப்சைட்ல நாங்க வந்து தெரியப்படுத்துவோம். சோ ரேங்க் லிஸ்ட் ஆகட்டும், கவுன்சிலிங் ஷெட்யூல் ஆகட்டும், கவுன்சிலிங் எப்போ அட்டெண்ட் பண்ணணும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க அபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணிட்டே இருங்க. எப்பனாலும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ கன்ஃபார்மான டேட் இப்ப வந்து நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க மெயில் மூலமா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. 14th ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது, 22nd ஆஃப்டர் 19th இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த டேட்ஸ் எல்லாமே ஒரு ரூமர் டேட். ஏன்னா மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து சொன்னது கன்ஃபார்மான டேட் எதுவுமே நம்மளுக்கு தெரியப்படுத்தவே இல்ல. வெப்சைட்டை தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இந்த மாதிரி டேட்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எங்க இருந்துனாலும் நீங்க கால் ரிசீவ் பண்றீங்க, அதாவது தமிழ்நாடு காலேஜ் அல்லது நீங்க ஏதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து இந்த மாதிரிலாம் சொல்றீங்க. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கவுன்சிலிங்கோ அல்லது ரேங்க் லிஸ்டுக்கோ எதுக்குமே நம்மளுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அபிஷியல் வெப்சைட்ல தான் செக் பண்ணணும். சோ இந்த மாதிரி கால்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப கிளவரா இருக்கீங்க, அவேர்னஸோட இருக்கீங்க. அதனாலதான் நீங்க மெயில் அனுப்பி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணி டவுட் கேக்குறீங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட். கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க எந்த காலேஜஸ் சூஸ் பண்றீங்களோ அதுக்கு கால் பண்ணி நீங்க இந்த காலேஜஸ்ல சூஸ் பண்ணுங்க, இந்த காலேஜஸ்ல சீட் இருக்குது, இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. எங்கனாலும் நீங்க காலேஜ்ல போய் அட்மிஷன் போடுறீங்களோ அல்லது நீங்க டைரக்டோ மேனேஜ்மெண்டோ கவுன்சிலிங்கோ என்ன மாதிரி இருந்தாலுமே உங்களுடைய கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல தான் நடக்க போகுது. பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஜெனரல் கேட்டகரி எல்லாருக்குமே ஆன்லைன்ல தான் கவுன்சிலிங் நடக்கும். உங்களுக்கு மெயிலோ காலோ எங்கேயும் வந்து அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபேக் ஆனது. tnmedicalselection.netல தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணக்கூடிய லிங்க்குமே அபிஷியல் வெப்சைட்ல தான் நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. சோ நீங்க எதையுமே நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, இது எல்லாமே ஃபேக் ஆனது. சப்போஸ் உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால காலேஜ் வந்து உங்களுக்கு நான் சீட் வாங்கி தரேன், இவ்வளவு ஸ்காலர்ஷிப் இருக்கு, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜா இருந்துச்சுன்னா அது வந்து அண்டர் ரெகக்னைஸ்ட் அப்ரூவ்ட் ஆயிருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. எந்த காலேஜ்ல அப்ரூவ்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மெயினா டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா, தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அண்டர்ல நம்மளுக்கு வரக்கூடிய காலேஜஸ் எல்லாமே அஃபிலியேட்டட் ரெகக்னைஸ்ட் ஆயிருக்கணும். இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கீழே வந்து அஃபிலியேஷன் காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் வேணுமோ எல்லா காலேஜஸும் அதுல வந்து நேம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. இதோடைய PDF வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல அட்டாச் பண்றேன், அதுல பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ரேங்க் லிஸ்ட் வரும்போது வரட்டும், நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைகளை இந்த மாதிரி விஷயங்களை யாருமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு அவேர்னஸோட இருங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்டேட்ஸ்க்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ரேங்க் லிஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒன்னு கண்டிப்பா ஆஃப்டர் 19th TN MBBS BDS உடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பா ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.